குழந்தைகளோட போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைகள் அதை பார்த்துட்டு திடீர்னு வீட்டில் வந்து பிஹேவ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதுவும் நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க ஆக்ரோஷமாக பழகிறது போகிறது. அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வளரல. திரு எம்ஜிஆர் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடிக்கிற காட்சினா கூட அதை படத்தில் வைக்க மாட்டாங்க. ஒரு சமூகம் அழிவதற்கான முதல் அடையாளம் கலை அழிவது. பணம் சம்பாதிக்கிறதுனா நம்ம கஞ்சா வித்தா கூட சம்பாதிக்கலாம். ஆனால் வணக்கம். இப்போ நம்ம அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான கதைகளை கொண்ட கும்கி, கயல், மைனா, அப்புறம் தொடரி, அடுத்து கடைசியாக செம்பி ஆகிய வெற்றி படங்களை கொடுத்த பிரபல டைரக்டர் சாலமன் சார், பிரபு சாலமன் சார் மட்டும் இருக்காங்க. அவங்கள்ட்ட சினிமா துறை சம்மந்தமான சில கேள்வி வைக்கிறோம். சார், நீங்கள் தொடர்ந்து பல்வேறு வெற்றி படங்கள் எடுத்தீங்க. அதில் கடைசியாக செம்பி படம் வந்துச்சு. வரக்கூடிய வெற்றி படங்கள் அத்தனையுமே ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தியேட்டரில் தூக்கினாங்க சார். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது நீங்கள் உங்களோட கடுமையான உழைப்பில் கதைகளை உருவாக்கி ஸ்க்ரீன் கொண்டு வரீங்க. இந்த படங்கள் குறிப்பிட்ட நாளில் தியேட்டர்லேருந்து எடுக்கிறாங்க. இந்த காலகட்டம் எப்படி மாறும் சார்? அதுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, நீங்கள் என்னோட மைனா, கும்கி, கயல் இதெல்லாமே நல்ல திரையரங்களில் நிறையா நாள் ஓடின படங்கள். இதெல்லாம் அன்றைய காலகட்டங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போயும் பார்த்திங்கன்னா நல்ல திரைப்படங்கள் அதுங்களுக்கு அந்த படங்களுக்கு ஆரம்பத்தில் தியேட்டர் கிடைக்கலனா கூட, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நட்சத்திர படங்களோடு கூட தான் வருது. பட் அந்த படத்தோட கண்டென்ட், அந்த ஆழமான கண்டென்ட் அது உண்மையாக இருந்துச்சுன்னா, மக்கள் அங்கீகரிக்கிற அளவுக்கு அந்த கண்டென்ட் இருந்துச்சுன்னா, அது தடுக்கவே முடியாது. அது ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்குது படங்கள். இப்போ அந்த ஃபிலிமுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு உடனே தியேட்டர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பிகினிங்கில் அந்த ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கு வேணால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கலாமே ஒழிய, எவ்ரி டைம் கண்டென்ட் ஸ்பீக்ஸ், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அதனால் அதை நோக்கி திரைப்படங்கள் பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கான அங்கீகாரம் சமூகத்திலேருந்து கண்டிப்பாக கிடைக்குது. அது ஒரு சில படங்கள் இது ஒரு குறையாக சொல்லிடுறாங்க, எங்களுக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஏன்னா வாங்குறவங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க அந்த படத்தை பார்த்துட்டு தான் வாங்குவாங்க. இது வியாபாரம் ஆகிடுச்சு, இட்ஸ் எ ட்ரேடு. அப்போ இதில் நிறைய பணப்புழக்கம் இருப்பதனால அது எல்லாருமே அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எப்படி வரப்போகுது? ஏன்னா எல்லாமே எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறாங்க.